أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حدثنا مسلم حدثنا شعبة عن عبد الملك عن ربيعي عن حذيفة رضي الله عنه قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول مات رجل وقيل له قال كنت أبايع الناس فأتجوز على الموسر وأخفف عن المؤسر وغفر له قال أبو مسعود سمعته من النبي صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நமது புனிதமான புகாரி ஷரீஃபினுடைய இந்த சிறப்பான மஜ்லிஸின் அவையின் முன்னவர் மரியாதைக்குரிய கலீஃபா சாஹிப் அவர்கள், சங்கைக்குரிய உலமா பெருமக்கள், இங்கே குழுமி இருக்கிற அன்பர்கள், சகோதரர்கள் எல்லோருக்கும் துஆவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு இன்னும் அவர்கள் மூலம் ஆதரவு வைத்து இன்றைய தினம் ஓதப்பட்ட ஹதீசுகளில் தின வாழ்க்கையில் மனிதன் எதையெல்லாம் கையாளுவானோ, எதையெல்லாம் சந்திக்க நேரிடுமோ, அது சார்ந்த விஷயங்கள் குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு பெரிய பாடத்தை நடத்துகிறார்கள். மனிதன் எப்போது தன் வாழ்க்கையை துவக்குவானோ பல்வேறு அம்சங்களை அந்த வாழ்க்கையில் அவன் சந்திக்க நேரிடும். ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்வேன், எல்லோரும் ஒரே நிலையில் ரப்பால் படைக்கப்படுவதில்லை. வித்தியாசமாகவே படைத்தான் மனிதர்களை, ஏற்றத்தாழ்வை கொண்டே படைத்தான். ஒரே நிலையில் யாரையும் ஆக்குவதில்லை. பணக்காரர்களாக எல்லோரையும் படைத்திருக்கலாம், அப்படி நான் படைப்பதில்லை. ஏழைகள் எல்லோரும் ஏழைகள் அல்ல, நடுத்தர வர்க்க மக்களாக ஆக்கினான். சில பேரை ரொம்பவும் ஏழ்மைப்படுத்தினான், சில பேரை மேல்தட்டில் வைத்தான். திருக்குரானிலேயே சொன்னான், நஹனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, இந்த உலக வாழ்க்கையில் அவர்களின் வாழ்வாதாரத்தை நாம் தான் பங்கீடு செய்கிறோம். யார் யாருக்கு என்ன பங்கீடு நாம் தீர்மானிக்கிறோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத், சில பேரை விட சில பேரை மேல்தட்டில் வைத்தோம். நாம நினைத்தோம் நம்முடைய வளர்ச்சியால், ஆற்றலால், அறிவு சார்ந்த திறமைகளால் நாம் வளர்ந்து நிற்கிறோம் என்று நினைக்கிறோம். இல்லை, நாம் சில பேர்களை மேலே வைத்தோம், சில பேரை கீழே வைத்தோம். ஏழையாக நாம் ஆக்கினோம், பணக்காரராக நாமே ஆக்கினோம். வரஃபஅனா பஅதஹும் ஃபௌக பஅதின் தரஜாத். ஏன்? காரணம் கேட்கிறாயா? அல்லாஹ் சொன்னான், காரணம் கேட்கிறாயா? எங்களை சமமாக படைத்திருந்தால் எவ்வளவு பாக்கியம். எல்லோருமே பணக்காரர்களாக இருந்திருப்போம், எல்லோருமே உயர்தட்டு மக்களாக வாழ்ந்திருப்போம். யாரும் மிடில்ல வந்திருக்க மாட்டோம், யாரும் கீழே இறங்கியிருக்க மாட்டோம் என்று சொல்கிறாயா? உன் வாழ்க்கையை அஸ்தமித்து போகும். அல்லாஹ் சொல்ற பதில், லியத்தஹித பாதுகும் பாதன் சுஹரியா. ஒருவர் மேலே இருந்தால் ஒருவர் கீழே இருந்தாதான் வியாபாரம் நடக்கும். ஒருத்தர் காய்கறி பஜாருக்கு கொண்டு வருவார், தோட்டத்தில் போய் வியாபாரம் செய்வார், அறுவடை செய்வார். ஏன்?
அந்த அறுவடையை கொண்டு இங்கே கொடுத்து நான் லாபம் பெற வேண்டும் என்று. அவரும் பொன்னை போல் மேல்தட்டில் இருந்தால் அவர் அறுவடைக்கு போக மாட்டார். விவசாயம் யாரு செய்வது? பஜார்களில் யாரு வியாபாரம் செய்வது? எல்லோரும் வாங்குபவர்களாக இருந்தால் கொடுப்பவர்கள் யார்? எல்லோரும் உண்ணுவதற்குரியவர்களாக இருந்தால் உணவை உண்டாக்குபவர்கள் யார்? நான் சில பேரை மேலே வைத்தேன், சில பேரை கீழே வைத்தேன். காரணம், கீழே உள்ளவர்கள் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கு உங்களுக்கான வேலைகளை அவர்கள் செய்வார்கள். என் ரப்பின் அனைத்து முடிவை குறித்து இன்னொரு வசனத்தில் சொன்னான், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பு வழங்குபவர்களில் அல்லாஹ் அழகான தீர்ப்பு வழங்குவோன் இல்லையா? என் ரப்பின் தீர்ப்பே அழகானது, அதுவே இறுதியானது. அவன் என்னை உயர்த்தி வைத்து தீர்ப்பு வழங்கினான், அதுதான் அழகானது. கீழே வைத்து தீர்ப்பு வழங்கினான், அதுதான் அழகானது. அவன் தீர்ப்புல போய் நம்ம கருத்தை போய் சொல்வதா? அந்த ஆயத்தை ஓதும் போது ஷாஃபி மதுஹபுல தொழுகையில நின்னா கூட படான்னு சொல்லணும். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன் என்று இமாம் ஓதும் போது தொழுகையில பின்னால நிக்கிற மாமும் உட்பட இமாமும் சொல்லணும், மாமுமும் சொல்லணும், பலா, ஆமா, நான் அழகாக தீர்ப்பு வழங்கியவோன் இல்லையா? தீர்ப்பு வழங்குபவர்களில் என் தீர்ப்பு அழகான தீர்ப்பு இல்லையா என்று கேட்டால் தொழுகையில பேச அனுமதி இல்லை. இங்க பேசணும், பலா, ஆம். ஹனஃபி மذஹப்ல சொல்லக்கூடாது, ஷாஃபியில சொல்ல வேண்டும். ஏன்? என் ரப்பு அழகான தீர்ப்பாளன். என்ன தீர்ப்பு? கோர்ட்ல வழங்குற தீர்ப்பா? இல்லை, ஒவ்வொருவர்களின் வாழ்க்கையிலும் நான் வழங்கிய தீர்ப்பு தான் அழகானது. உனக்கு இப்படி ஒரு மனைவியை கொடுத்தேன், அதுதான் அழகு. அந்த மனைவிட்ட நீ 1000 குறை பார்க்கிறாய், இல்லை, நான் கொடுத்த மனைவியே உனக்கு அழகு. நான் கொடுத்த பிள்ளை தான் உனக்கு அழகு. நீ ஆண்மகன் பிறந்தா நல்லா இருக்குமே நினைக்கிறாய், பெண்மகளை கொடுத்தேன், அதுதான் அழகு. என் தீர்ப்பு தான் அழகு. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், வரத பிமா கஸமல்லாஹு லக். உலகத்திலேயே மிகப்பெரிய தேவையற்ற மனிதனாக வாழ வேண்டுமா? உலகத்திலேயே செல்வ நிலை பெற்றவனாக நீ இருக்க வேண்டுமா? மனம் சஞ்சலப்படாமல் வாழ வேண்டுமா? வரத பிமா கஸமல்லாஹு லக். அல்லாஹ் உனக்கு எதை பங்கீடு செய்தானோ அதை பொருந்திக்கொள். என் பக்கத்து கடைகளில் வியாபாரம் மிகச் சிறப்பாக நடக்கிறது. எல்லா நாட்டில் உள்ளவங்களும் அங்க வந்து கல்லு வாங்கிட்டு போயிடுறாங்க. என் பக்கம் எங்கிட்ட 4 பேர் தான் வந்து வாங்கினாங்க, நீ அவனை பார்க்காதே என்றார்கள் நபிகள் நாயகர். உனக்கு 4 பேர் அனுப்பி வச்சனே, அதை பொருந்திக்கொள். என்ன நடக்கும்? நீ மன அளவில் நிம்மதி பெறுவாய். வரத பிமா கஸமல்லாஹு லக் தகுன் அக்னன் நாஸ். மனிதர்களிலெல்லாம் தேவையற்ற வாழ்க்கை உடையவனாக நீ வாழ முடியும். இந்த ஹதீஸை இமாம் புகாரி பதிவு செய்வார். நீ தேவையற்ற மனிதனாக வாழணுமா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த பங்கு பொருந்திக்கொள். அவன் என்னை விட நல்லா இருக்கிறான்னு நீ பார்க்கிற போது நீ இன்னொரு பக்கம் ரப்புக்கு நன்றி இல்லாம போயிடுவ, இன்னொரு பக்கம் பொறாமை உடையவனாக மாறிவிடுவ. இப்படி ஒரு பாடம் இன்றைக்கு நடத்துகிறார் இமாம் புகாரி. நீங்க திறந்து பார்த்தா அற்புதமான ஹதீசுகளா வருகிறது. கடன் வாங்குற நிலை வருகிற ஒரு காலம், தனி பாடம். கடன் வாங்கக்கூடிய ஒரு காலம் வருது, கையில வசதி கம்மியா இருக்குது, கடன் வாங்கலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கினாங்க. எதுக்கு வாங்கினாங்க? கடன் வாங்கி தான் நபி வாழ்க்கை நடத்தணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் வாங்கி தான் குடும்ப சூழல் கழியணுமா? அவர்கள் உஹதை தங்கமாக சொன்னால் ஆகும். கொஞ்ச கால உணவு வைத்து பரக்கத்தை கொண்டு கொடுத்த சொன்ன போது பரக்கத்தானது. ஒரு கை நிறைய உணவு 1000 பேர் சாப்பிட்டார்கள். அவங்க கடன் வாங்க வேண்டியது இல்லை. உம்மத்தில் சில பேருக்கு தேவை வரும்போது அவங்க கடன் வாங்குறதுக்கு ஒரு அனுமதியை கொடுப்பதற்கு வாங்கி காட்டினார். வாங்கும் போது எப்படி இருக்கணும், கொடுக்கும் போது எப்படி இருக்கணும், வாங்குற போது எப்படிப்பட்ட நிலையில வாங்கணும், வாங்கின பின்னால் எப்படி நடக்கணும், ஒரு அழகிய பாடம். நான் வாசித்த பாடம் உட்பட கடன் சார்ந்த விஷயங்கள். கடன் அன்பை முறிக்கும் என்று ஒரு தமிழ் பழமொழி உண்டு. கடன் அன்பை முறிக்கும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஃபக்ரி வல் ஃபாக்கா, ரப்பே என் வாழ்க்கையில் வறுமை வருவதிலிருந்து பாதுகாப்பாயாக. அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த துஆவை கபூல் செய்வானாக. வறுமை வரக்கூடாது. வஅஊது பிக்க மினத் தைனி வல் குஃபுர், ரஹ்மானே நான் கடன் வாங்குவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், குஃபுர் வருவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். குஃபுருன்னா அல்லாஹ்வை மறுத்து போயிடுறது, காஃபிரா போறது. கடன் வாங்குறதுக்கும் குஃபுருக்கும் என்ன சம்பந்தம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க. நபி தோழர்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், குஃபுரையும் கடனையும் ஒன்னாக்கி கேட்கிறீங்களே, யா அல்லாஹ் நான் கடனாளியாகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், என் வாழ்க்கையில குஃபுர் வருவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். சஹாபாக்கள் கேட்ட கேள்வி என்ன? இந்த ரெண்டையும் ஒப்பிடுகிறீர்களே. ஆமான்னாங்க. ஒரு மனுஷன் கடனாளி ஆயிட்டான்னா அதை நிறைவேற்ற முடியாத காலத்துல வறுமை வந்து வறுமையில சிரமமாகி அந்த காதல் ஃபக்ரு ஐயக்கூன குஃபுரா, வறுமை ஒரு மனிதனை குஃபுர்ல கூட கொண்டு சேர்த்துரும். நிறைய பேர்களின் வறுமையை பயன்படுத்தி பல பேர் அவர்களை தன் பக்கம் இழுக்கிறவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னொரு கட்டத்தில் அல்லாஹுவே வறுமையில் இருந்தும் குஃபரில் இருந்தும் பாதுகாப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன ஒரு ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்றைய பாடத்துல பதிவு செய்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல உட்கார்ந்தால் ஒரு துஆவை வளமையா கேட்பாங்க. அதிகமா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்துல அந்த துஆ ஓதுறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸபி வல் மக்ரம், யா அல்லாஹ் நான் பாவம் செய்வதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன், கடனாளியாக ஆகுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். புகாரி ஷரீஃபினுடைய இன்றைய ஹதீஸிலே அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்த ஒரு ஹதீஸ். அது எங்கே ஓதுகிறார்கள்? அத்தஹியாத்திலே, 5 வேளை தொழுகையில், நபில் தொழுகையில், சுன்னத்தான இபாதாத்துகளில். நம்ம பல பேருக்கு அத்தஹியாத்துங்கிறது வாலாலி முஹம்மது கமா பாரக்தலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத், இன்னக ஹமீதும் மஜீத் தான் அதோட லாஸ்ட் எல்லைன்னு விளங்கி வச்சிருக்கோம். நிறைய பேர் நீங்க பெண்கள்கிட்ட போங்க, பெரிய ஆட்கள்கிட்ட போங்க, அது வரைக்கும் தான் மனப்பாடம் செய்திருப்பாங்க. இந்த தொழுகை ஷாஃபின்னு ஒரு புக்கு வெளியா இருக்குது, அது கிரௌண்ட்லையும் இருக்குது. அந்த புக்கில் அந்த இன்னக ஹமீதுன் மஜீத் வரைக்கும் தான் அந்த அத்தஹியாத்தை போட்டிருப்பாங்க. அது வரைக்கும் பல பேர் மனப்பாடம் செய்துட்டு அதோட நிறுத்திக்கிட்டாங்க. அதுக்கு பின்னால துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுன நிறைய துவாக்கள், அதிகமான துவா. இப்போ நாங்க ஓதுற அத்தஹியாத்துல அல்லாஹ் மின்னி அஊது பிக்க மினல் மஅஸபி வல் மக்ரம் சொல்லாம நான் 30 வருஷம் அத்தஹியாத் ஓதுனதே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ, யா அல்லாஹ் நான் பாவியாகிவிடக் கூடாது ரஹ்மானே, நான் கடனாளியாகவும் ஆகிவிடக் கூடாது, என்னை பாதுகாப்பாயாக. தொழுகையில் கூட பாதுகாப்பு தேடப்படுகிற அளவிற்கான ஒரு காரியம் கடன். அனுமதி என்பது தேவை வந்தால், நிர்பந்தம் வந்தால், கஷ்டம் வந்தால், வேறு வழியே இல்லை என்றால் கடன் வாங்க வேண்டுமே தவிர வியாபாரத்தை வளர்ப்பதற்காக கடன் வாங்காதீர்கள். வாழ்வை மேம்படுத்துவதற்காக கடன் வாங்கி விடாதீர்கள். போதும், இன்னும் கொஞ்சம் வாங்கினா பிரயோஜனப்படுமே என்று வாங்கி விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாப்பிடக்கூட ஒன்றுமில்லை என்ற கட்டம் வரும்போது அப்பமும் அல்லாஹ்ட்ட கேட்கிற பழக்கம் இருக்கிறது. இருப்பினும் தேவை வந்தா கடன் வாங்கி, கடன் வாங்கினால் கடன் வாங்கியவர்களில் நல்லவர்களாக வாழுங்கள் என்றார். கடன் வாங்கியவர்களில் நல்லவர்கள் மிக அழகாக நிறைவேற்ற வேண்டும் கடனை. கடனாளியாக மூத்தாயிடக்கூடாது என்று சஹாபாக்கள் துஆ கேட்டாங்க. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. மௌத்து வரும்போது கடனாளியாக இருந்துடக்கூடாது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் ஜனாசா வந்த உடனே கேட்பாங்க, அல்ல அலைஹி தைன், இவர் மீது கடன் இருக்கிறதான்னு கேட்டாங்க. கடன் உண்டா? இல்ல, நான் தொலைவச்சிருவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்குது, யாராவது நிறைவேற்றுறீங்களான்னு கேட்பாங்க. ஒத்தரும் இல்லை. சல்லு அலா சாஹிபிக்கும், இந்த ஜனாசாவை நீங்களே தொலை வச்சுக்கங்க, நீங்க தொழுதுக்கங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவிற்கு இமாமாக நிற்கிற பாக்கியம் கிடைக்க பெற்றவர்கள் என்ன தவம் செய்திருப்பார்களோ. உத்தம நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே அந்த ஜனாசாவை தொலை வைக்கிறார்கள் என்றால்
அந்த ஜனாசா முற்றிலுமாக மன்னிக்கப்படுகிறது. அந்த ஜனாசா கடனாளியாக இருப்பார் என்றால் நீங்களே தொழுது கொள்ளுங்கள், நான் தொலை வைக்கப் போவதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன போது ஒருவர் கேட்கிறார், அவர் மீது எவ்வளவு இருக்குது கடன் என்று. 3 தீனார் கடன் இருக்குது. 3 தீனார்னா தங்க நாணயம். அவர் மீது கடன் இருக்கிறது. அப்படியா? சையதுனா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு முன் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், அந்த கடனை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொன்னபோது இப்போது பெருமானார் தொழுகை நடத்துறாங்க. இதுல இன்னொரு விஷயம் விளங்குது. சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் எத்தனை பெரிய அன்போடு இருந்திருக்கிறார்கள். ஜனாசாவாக போய்விட்டவருக்கு பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்காமல் போனால் அவர் அந்த பாக்கியத்தை இழந்து விடுவாரே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க வேண்டும், நான் கடனை கொடுக்கிறேன் என்று முன் வருகிறார். சையதுனா கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொந்தமா உறவினரா என்றெல்லாம் இல்லை. ஒருவர் இன்னொருவர் மீது வைத்திருந்த அன்பும், ஒருவர் இன்னொருவருக்காக தீனுடைய காரியத்தில் கூட்டாகி இருந்த வாழ்க்கையில். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு இறுக்கமான மனிதரா? இல்ல, நான் தொலை வைக்க மாட்டேன் என்று தன் தோழர்களுக்கு தொழுகையை நிறுத்துகிற அளவிற்கு அண்ணலார் இறுக்கமான மனிதரா? இல்லை. பாடம் புரிய வைக்கிறார்கள். வாங்கும் கடனை முறையாக நிறைவேற்றுங்கள். மரணம் வரும் வரையில் கடனையே பிற்படுத்தினீர்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு வெளியே ஒரே சலசலம், சண்டை நடக்குது. உள்ள இருந்து எட்டி பார்க்கிறாங்க. சையதுனா காப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருவரோடு மோதி கொண்டிருக்கிறாங்க. மாபெரிய சஹாபி காப் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றினுடைய மிகப்பெரிய இடத்தை பெற்றவர்கள். 2 பேரும் மோதிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் அப்படி எட்டி பார்க்கிறாங்க. என்ன விவகாரம் என்று பார்த்தால், காப் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய பணக்காரர். காப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கடன் வாங்கி இருக்கிறார். வாங்கியவர் அந்த உரிய தேதி வந்திருக்குது, அவரால் நிறைவேற்ற முடியல. அவர் பள்ளிவாசலுக்கு வந்தார். சையதுனா காப் அவரை கையை பிடித்து, டேட்டு வந்து விட்டது, ஏன் இன்னும் கடனை கொடுக்கலன்னு கேட்கிறார். அவர் அதுக்கான காரணம் சொல்லுகிறார். அந்த பேச்சு கொஞ்சம் பெருசாகி சண்டையாகிறார். சாபாக்கிட்ட வசதி இருந்தாலும் கடன் கொடுத்தவங்க அவங்க தரலன்னா அந்த டயத்துல அவங்க போய் கொடுத்து வாங்குவாங்க, கேட்பாங்க. ஏன்னா நீ கொடுக்கலன்னா நீ பாவியாகிடுவ, நீ பாவியாக நான் பிரியப்படலை. இன்னைக்கெல்லாம் நம்மள்ட்ட பல பேர் கடன் வாங்கும்போது ரொம்ப பவ்யமா, ரொம்ப அன்பா, சிரிச்ச முகத்தோடு நடந்த விதம் இருக்கு பாருங்க, அப்படி வந்து வாங்குவாங்க. கொடுக்குற நேரம் வந்தா நம்ம கேட்டோம்னாலோ அல்லது அவர் பக்கத்துல போயிட்டோம்னாலோ சிங்க மாதிரி ஆயிடுவார். வாங்கும் போது இருக்கிற கனிவு கொடுக்கும் போது பல பேருக்கு வருவதில்லை. இல்லை, நீங்கள் சிறந்த மனிதர்கள். உரிய நேரத்தில் வாங்கிய கடனை நிறைவேற்றுங்கள், அழகிய முறையில் நிறைவேற்றுங்கள். அழகிய முறைனா என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கடன் கொடுத்தவர் வந்து கொஞ்சம் கடினமாக நடந்து கொண்டார். சஹாபாக்கள் கோபப்பட்டாங்க, அவரை போய் தடுக்க போனாங்க. விட்டு விடுங்கள், அவருக்கு உரிமை இருக்கிறதுன்னா. என்ன உரிமை யா ரசூலல்லாஹ்? தங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் தவறா நடக்கிறார், கொஞ்சம் தடித்த சொற்களை பயன்படுத்துகிறார், என்ன உரிமை? சஹாபாக்களால தாங்க முடியல. இல்ல, அவர் கடன் கொடுத்தவர், நம்ம வாங்கினவங்க. கொடுத்தவர் பேசத்தான் செய்வார். அப்போ நாம என்ன பண்ணணும்? நம்ம கொடுத்துடணும். பெருமானார் பேச்சு கேட்கிற அளவுக்கா கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தாங்கன்னு இல்ல, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலும் இந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். இன்னும் ஒரு செய்தி அங்க எழுதுறாங்க, டைமே வரல, அந்த ஆள் தப்பா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கார். நேரம் வரவில்லை, இன்னும் காலம் இருக்கிறது, பெருமானார் வாக்களித்த காலம். அட்வான்ஸா வந்து சண்டை போடுகிறார். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க தெரியாதான்னு. அவர் பெருமானாரோடு விரோத போக்கில் வந்திருக்கிறார். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க தெரியாதா என்று கேட்கிறார். கொஞ்சம் தடித்த வார்த்தைகளையும் பயன்படுத்தினார். அதுவும் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட புகாரி ஷரீஃபின் பதிவிலேயே இருக்கிறது. நான் வெளியில போக வேண்டியதே இல்லை. புகாரி ஷரீஃபுக்குள்ளே ஒரு பெரிய வாழ்க்கை. ஓதுவதால் ஊருக்கு பாதுகாப்பு, வீட்டுக்கு பாதுகாப்பு, நமக்கு பாதுகாப்பு,
உச்சரிப்பதால் நாம் உல்லாசம் அடைகிறோம். இதையெல்லாம் தாண்டி அதை வாழ்வதால் வாழ்க்கையே சொர்க்கமாகிறது. இன்னைக்கு வாழ்பவர்கள் தான் குறைந்து போயிருக்கிறார்கள். இந்த வாழ்க்கைக்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு செய்த பெரிய கிஃப்ட். புகாரி ஷரீஃபை இங்கே வருடத்தில் ஒரு முறை 30 ஜுசு இருக்குது. புகாரி ஷரீஃப் 30 ஜுசுவும் ஓதி முடிக்கப்படுகிற பாக்கியம். கிட்டத்தட்ட ஒரு 25-28 வருடம் நான் புகாரி ஷரீஃப் நடத்துகிறேன் மதரசாக்களில். ஆலிம் பட்டம் வரும் பிள்ளைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய கிஃப்ட். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் எங்க வருது, எத்தனை இடத்துல வருது, எப்படி வருது, அதை பார்க்காமலே சொல்லும் இடத்தில் அல்லாஹ் வாழ வைத்தான். புகாரியோடு ஒரு பெரிய மனம் ஒன்றிய நிலை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ்ட்ட துவா கேட்டு வச்சிருக்கிறேன், நான் புகாரி ஷரீஃப் பாடம் நடத்தும் போது நீ விரும்பினா ரூஹ பிரிச்சுக்கா. ரூஹு பிரியும் நேரம் புகாரி ஷரீஃப் நடத்தும் நேரமாக இருக்கட்டும். ஏன்? புகாரி ஷரீஃப் வாசிக்கப்படும் இடத்தில் உத்தம நபியே ஆஜராகிறார்கள் என்று பல சாலிஹீங்கள் எழுதி வச்சிருக்கிறார். யார்? சாலிஹீங்கள். கண்ணால் பார்த்தோம் என்கிறார்கள். எத்தனை பெரியார்கள் புகாரி ஷரீஃபை வாழ்க்கையாக மாற்றியவர்கள். வாழ்வதற்கே வள்ளல் நபிகள். வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன் என்பது வார்த்தை அல்ல. வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை என் வாழ்க்கையாக கொண்டு வர வேண்டும். இங்கே சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் சார்ந்து நடத்துற அந்த பாடம் ரொம்ப அழகான பாடம், தெளிவான பாடம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட ஹதீஸுக்குள்ளே நிறைந்திருக்கும் பல தகவல்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்துட்டாங்க, அவரு கடனை கொடுத்துட்டு காலதாமதமாகியும் கொடுக்காம இருக்கிறார். செய்தனா காபர் ரலியல்லாஹு அன்ஹு அவளை கண்டிக்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டாங்க. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒருவர் வந்து நின்று வாங்கினா ஒழுங்கா கொடுக்க தெரியாதான்னு கேட்கிறார். அவர் தவறு செய்கிறார். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கும் சொன்ன வாக்கை நிறைவேற்றாமல் வாழ்ந்ததே இல்லை. இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று பல ஹதீஸ்கள் வருது. சரி, அவர் வம்புக்கு வந்து கேட்டாரு, சத்தம் போட்டுக்கிறார். சாபாக்கள் போய் தடுக்கிறாங்க, நிறுத்துறாங்க, விடுங்கன்னாங்க. இன்னலகு மக்காலான்னாங்க. பேசுற உரிமை அவருக்கு இருக்குதுன்னா, அவருக்கு பேசுற உரிமை இருக்குது. அவர் கொடுத்தவர், நாம வாங்கியவங்க. அவர் பேசுற நம்ம அமைதியாத்தான் இருக்கணுங்கிறாங்க. ஆனா நியாயம் தவறி பேசுகிறார். அது எப்படி எங்களால தாங்க முடியும்னு கேட்டாங்க சாபாக்கள். அப்படின்னா அவர்கிட்ட நம்ம வாங்கின கடனை நீங்க கொடுத்துருங்க சொன்னாங்க. மட்டும் இல்ல, அந்த ஒட்டகம், அவர் கொடுத்த ஒட்டகம் அதை விட ஒரு படி கூடுதலான விலை மதிக்கப்படுகிற வயசுக்குரிய ஒரு ஒட்டகத்தை கொடுங்கன்னாங்க. சாபாக்கள் கேட்டாங்க, கம்மியானது தானே அவர் கொடுத்தார், கூட கொடுக்க சொல்றீர்களே. உங்களில் கடன் வாங்கியவர்களில் மிகச்சிறந்தவர்கள் நிறைவேற்றும் போது கொஞ்சம் கூடுதலாகவும் நிறைவேற்றுங்கள், அது பெரிய பாக்கியம் என்றார்கள். 1000 ரூபா வாங்கியிருக்கோம், கொடுக்கும்போது 1100 கொடுத்தோம்னா அது பாக்கியம் தான். நாங்க இதுல ஒரு விஷயத்த கவனம் எடுத்துக்கிறணும். சில பேர் 1000 ரூபாய் கொடுத்துட்டு கொடுக்கும்போது 1100 தான் கேட்கிறான் வைங்க, அது வட்டியா போயிடும். அவரு கேட்கக்கூடாது. சின்ன ஆட்டை கொடுக்கிறார், நீ அவர் 2 மாசம் கழிச்சு எனக்கு ஒரு ஆடு இதோட பெரிய ஆடா வாங்கி தரணும்னு கேட்டார், அது குற்றம், அது வட்டி. அவர் சின்ன ஆடு தந்தார், நான் வாங்கிட்டேன் கடனா, அடுத்து நான் கொடுக்கும்போது பெரிய ஆடா கொடுக்கிறேன், அது சுன்னத்து. நான் விரும்பி செய்ய வேண்டும். ஆனா இன்னைக்கு எல்லாம் நிலைமை மாறி போயிருக்கு. எங்கேயாவது ஒரு வீட்டுல போய் ஏதாவது ஒரு ஜாமான் தாங்க, ஒரு சட்டி தான். எங்க ஊர்ல எல்லாம் சில பழக்கம் இருக்கு, சட்டி இருக்கு, சமையல் சட்டி தாங்கன்னு கேட்டா தந்துருவாங்க. சில வீட்டுல சொல்லி விடுவாங்க, சட்டியை திரும்ப கொண்டு வரும்போது வெறும் சட்டியா கொண்டு வராதீங்கன்னு அர்த்தம். சட்டியை திரும்ப கொண்டு வரும்போது வெறும் சட்டியா கொண்டு வராதீங்க, இப்போ ஏதாச்சும் வச்சு கொண்டு வாங்க. அது ஒரு பரக்கத்துக்கு கேட்டா பிரச்சனை இல்லை. அதன் நோக்கம் சட்டியை தந்ததற்கு உங்களிடத்திலிருந்து கைமாறு வேணும் என்று கேட்டால் அது அழகிய முறை இல்லை. வாழ்க்கை ரொம்ப அழகானது, நேர்த்தியானது. ஒவ்வொரு இடமும் உண்மையில் மதிக்கத்தக்கது, உயர்வானது. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா காபை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு சொன்னார்களாம், காப், அப்படி கையை காட்டுறாங்க. அவர்கிட்ட டயம் வந்தது,
கடனை திரும்ப தாங்கன்னு கேட்கறாங்க. அவர் கொடுக்கல, சண்டை வருகிறது, மோதுகிறார். பெருமானார் செல்ல உள்ள இருந்து அப்படி கையை காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல இப்படிங்கிறாங்க. அவர் உடனே யார் ரசூலல்லாஹ்னார், காப் ரலியல்லாஹு அன்ஹு, பாதியை விட்டு கொடுங்க நாங்க சொல்றாங்க. பாதியை விட்டுருங்க. அவர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எங்கிட்ட வசதி இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, அந்த கொஞ்சத்தை வாங்கிக்கங்க, மிச்சம் கொஞ்சம் பாதி இருக்க அது அல்லாஹ்வுக்காக மன்னிச்சிருங்கன்னாங்க. உடனே சய்யிதுனா காப் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ் தாங்கள் சொல்லிட்டா நான் அப்படியே கட்டுப்படுறேன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெருமானார் சொன்ன போது சரி சய்யிதுனா காப் அமைதி ஆயிட்டாங்க, சண்டைலாம் போடல, பாதி போதுங்கிறாங்க. அவர் கொஞ்சம் அமைதியா நிக்கிறார். யாரு? கடன் வாங்கினவர். அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நின்னா ரசூலுல்லாஹ் அந்த பாதியும் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் நல்லதா போயிடுமேன்று. பெருமானார் சொல்லுறது ரொம்ப அழகானவங்க, ரொம்ப கரெக்டா நடக்க சொல்லுவாங்க. அவரை கூப்பிட்டாங்க, என்ன அமைதியா நிக்கிற, பாதியை கையில கொடுன்னாங்க. என்னப்பா அமைதி, பாதியை கையில கொடுன்னாங்க. உடனே இன்னும் கொடுத்துற யாரும் சொல்லலாம் என்கிறார். இங்கே முடியாதவர்களுக்காக பரிந்துரை செய்யலாம் என்கிறதையும் பாடம். அவரால் முடியல, அவர் வசதி உள்ளவர், நீ போய் சொல்லி ஏதாவது ஹெல்ப் பண்ணு, பாடம் இருக்குது. பரிந்துரைக்கான பாடத்தையும் ஏழைகளுக்கு உபகாரம் செய்வதை பெரிய பாக்கியமாக கருதுகிறார். நீ பசித்திருக்க, நீ உண்ணும் போது உன் பக்கத்தில் ஒரு ஏழை பசித்திருக்கிறான் என்றால் நீ வயிறு நிரம்பி விடாதே, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுத்து விடு. நீ உண்ணுவதில் ஒரு பகுதி அவனுக்கு கொடு. நீ பள்ளிவாசலில் போய் தொழுது திருக்குரானை ஓதி, நல்ல கவனிங்க, பள்ளிவாசலில் போய் தொழுது திருக்குரானை ஓதி நோன்பு வைத்து எந்த ரப்பை திருப்திப்படுத்த நினைக்கிறாயோ அந்த ரப்பின் திருப்தி உன் பக்கத்து வீட்டில் ஒருவன் பசித்திருக்கிற போது நீ சாப்பிடுவதில் பாதி அவனுக்கு கொடுத்து விட்டால் நீ தொழுதும் நோன்பு வைத்தும் குரான் ஓதியும் கிடைக்கிற அந்த திருப்தி அவன் பசியாறுகிற போது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்துருவான். அவன் பசியாறுகிறான் இல்லையா, கொடுத்து வாழுகிற ஒரு அழகு சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கடன் ஒரு ஆபத்து தான். சூழ்நிலைக்காக வாங்கிவிட்டால் அதை சரியாக நிறைவேற்றணும். கையில காசு வந்த பின்னால இன்னும் நிறைவேற்றுவதற்கு தாமதம் காட்டக்கூடாது. கையில காசு வந்துச்சுன்னா முதல்ல கடனை நிறைவேற்ற பழகிவிட வேண்டும். வாங்காமலேயே வாழுகிற ஒரு வாழ்க்கை எப்போதும் தயாராகவும் வைத்துக் கொள்ளணும். ஒவ்வொரு மாசமும் இல்ல வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கும். அவட்ட வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும், இவட்ட ஒரு 10 வாங்கிடுவோமே, இவட்ட 5 வாங்கிடுவோமே. அந்த பழக்கத்தை மாற்றி இருப்பதை கொண்டு போதுமாக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, போதுமாக்கி கொள்கிற வாழ்க்கையே பரக்கத்தான வாழ்க்கை. இருப்பதை கொண்டு போதுமாக்கிடுவோம். இன்னைக்கு எனக்கு 100 ரூபாய்க்கு செலவு இருக்குது, 80 ரூபா தான் கையில இருக்குது, 20 ரூபாய் என் நண்பர்கிட்ட போய் வாங்க வேண்டாம், 80க்குள் செலவை முடி. போதுமாக்கி கொள்கிற ஒரு வாழ்க்கை, அந்த எண்ணம் வந்தால், அந்த வாழ்க்கை வந்தால் அல்லாஹ்வும் நம்மோடு துணை வந்து விடுகிறான். எனவே மிகச்சிறப்பான புகாரி ஷரீஃபினுடைய இன்றைய பாடத்தின் நூற்றுக்கணக்கான ஹதீசுகள் நம்முடைய வாழ்க்கையை ரத்தினங்களாக, வைடூரியங்களாக, மாணிக்கங்களாக மாற்றுகிற சக்திக்குரிய ஹதீசுகள். அதையெல்லாம் எடுக்க வேண்டும், நடக்க வேண்டும். நேர்மையான வாழ்க்கை, ஏமாற்றாத வாழ்க்கை, சொன்னபடி வாழ்கிற வாழ்க்கை, கடன் வாங்காத வாழ்க்கை, வாங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தால் அழகாக நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை, இவைகளெல்லாம் நம்மை சுத்தி வந்து விடுமையானால், அல்லாஹ் கொடுத்ததை கொண்டு பொருந்தி கொண்டே வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிடைத்து விடுமையானால் இந்த உலகத்தில் நீனே சீமான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி ஒரு அருமையான, அன்பான, உயர்வான, ரத்தினமான வாழ்வை நீங்களும் நானும் இந்த சமூகமும் வாழ்வதற்கு அல்லாஹ் அருள் புரிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக கலீஃபாக்களின் பாக்கியமான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.